ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பணத்தை எடுத்துட்டேன். ஆனா எதுக்கு அத்தை பணத்தை எடுக்க சொன்னான்னு புரியலையே. சரி, அத்தை கிட்டே கேட்டுருவோம். மாப்பிள்ள, போன வேலை என்னாச்சு? அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே பேங்க்ல போய் 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து வந்துட்டேன். இப்ப பணம் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட். இப்ப திடீர்னு எதுக்கு இந்த பணத்தை எடுக்க சொன்னீங்க? அது மட்டும் தான் எனக்கு புரியவே இல்லை. அத்தை மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சொன்னதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். சரிங்க அத்தை, அந்த காரணத்தை நானே நேர்ல வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க எதுக்கு இப்ப வீட்டுக்கு வரீங்க? நேரா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆபீஸ் போங்க. இந்த பணத்தோடவா? ஆமா, பணத்தோட ஆபீஸ் போங்க. ஆனா நீங்க பணத்தோட போறது அங்க யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் அத்தை? நம்ம கம்பெனி, நம்ம பணம், நாம எடுத்துட்டு போறோம். யாருக்கு தெரிஞ்ச என்ன? அதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? மாப்பிள்ள ப்ளீஸ், எனக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றத மட்டும் செய்றீங்களா? சரிங்க அத்தை, பணத்தோட கம்பெனிக்கே போயிடுறேன். அடுத்து நான் என்ன செய்யணும்? நீங்க வழக்கமா உட்காருவீங்கல்ல, ஒரு டேபிள்ல அதுல ஒரு ட்ரா இருக்கும். அந்த ட்ரால இந்த பணத்தை வைங்க. என்ன எப்போ உட்கார விட்டாங்க? அத்தை, எனக்கு மறுபடியும் ஒரு டவுட் வருது. ஆனா கேட்ட நீங்க என்ன திட்டுவீங்க, அதனால நான் கேட்கல. அடுத்து என்ன செய்யணும் நீங்களே சொல்லிருங்க. ட்ரால பணத்தை வைக்கணும்னா அப்படியே வச்சிடக்கூடாது. பில்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி ஒரு கவர்ல போடுவோம்ல, அந்த கவரை எடுத்து இந்த பணத்தை உள்ள வைங்க. சரியா? சரிங்க அத்தை, வச்சிடுறேன். அப்புறம் அடுத்து வேற ஒன்றும் இல்லை, பொறுமையா வெயிட் பண்ணுங்க. அந்த விவேக் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட அந்த ட்ராவை ஓபன் பண்ணி அந்த கவரை எடுத்துக்க சொல்லுங்க. எது அத்தை? அந்த கவர்ல தானே 10 லட்ச ரூபா பணம் இருக்கு. அது எதுக்கு அவனை எடுத்துட்டு போக சொல்லணும்? அந்த பயலுக்கு சம்பளமே 10,000 ரூபா தானே. அவனை எடுத்துட்டு போக சொல்லல மாப்பிள்ள, அது அவனை எடுத்து அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. அதை நானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவேன். அதை எதுக்கு ஆபீஸ்ல கொண்டு போய் கவர்ல வச்சு அவங்கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லணும்? மாப்பிள்ள, கொஞ்சம் வாயை மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் செய்றீங்களா? சரிங்க அத்தை, சரிங்க அத்தை, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே ஷார்ப்பா செஞ்சுறேன். அப்பாடா, அவனுக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? ஒருவேளை மொத்தமா பணத்தை கொடுத்து வேலையை விட்டு அனுப்ப போறாங்களா? நம்மளையும் அப்படி அனுப்பிவிட்டா நல்லா இருக்குமே. தொடுவானம் தொழுகின்ற நேரம் தொலைவினில் போகும், ஆன தொலைந்துமே போகும். தொடுவானமாய் பக்கமாகிறாய், தொடும் போதிலே தொலைவாகிறாய். தொடுவானம் தொழுகின்ற போகும், ஆன தொலைந்துமே போகும்.
கண்ணு முடிச்சிட்டாங்கா. கண்ணு முடிச்சாலே நந்தினி நந்தினின்னு கத்துவானே, இவன் தொல்லை தாங்க முடியலக்கா. நந்தினி ஐயோ டேய் சூர்யா நந்தினி டேய் சூர்யா கத்துற? ஐயோ நந்தினி என்னடா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்ட? அவ நிஜமாவே இங்க இல்லடா. ஏய் மூடு வாய. என்ன விளையாடுறியா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு என்ன பைத்தியக்காரனாக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்களா? யாரு எப்பா? நாங்க இல்லடா, நீதான் இப்ப எங்களை பைத்தியக்காரங்களாக்குற. கண்ணு முழிக்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் அவளை கூப்பிடுன்னு. இல்லாத அவளை நான் எங்கடா தேடி போறது? வேணும்னா 4 ஸ்பீக்கர் வாங்கி தரோம், அதை வச்சு நீ கூப்பிடு. எங்கேயாவது 4 தெருவுக்கு கேட்கட்டும், அப்பயாவது இங்க வராலான்னு பாப்போம். ஏய் மூடு வாய நீ. உங்க எல்லாரும் பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நந்தினி பத்தியும் நல்லா தெரியும். எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவ கண்டிப்பா என்ன இந்த நிலைமையில விட்டுட்டு போக மாட்டா. நீங்க தான் என்னமோ பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ஒழுங்க மரியாதையா சொல்லிருங்க. எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல விஷம் வச்சு கொன்னுட்டீங்களா? அண்ணா நீ என்ன, நீ ரொம்ப ஓவரா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க. நாங்கள ஒண்ணும் அந்த அளவுக்கு வெளி கிடையாது. ஆமா நீ எல்லாம் அதை விட கேவலம். உங்களோட கீழ்த்தனமான வேலையை சாதிக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய கேவலமான ஜென்மம் தானே. அந்த நந்தினியை போட்டு என்ன படாத பாடுபடுத்துறீங்கன்னு நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். இப்ப டாடியும் ஊர்ல இல்ல, நானும் இப்படி படுத்து கிடக்கிறதால அவளை என்ன வேணாலும் செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இத பாருங்க, உங்கள யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். டேய் நிறுத்துறா. உன்னோட பொண்டாட்டியை நாங்க தான் என்னமோ பண்ணிட்டோம்னு நீயே முடிவு பண்ணி பேசினா உன்கிட்ட என்னடா பேச முடியும்? அப்புறம் எதுக்குடி என்கிட்ட அவளை பிரிச்சு வச்சிருக்கீங்க? ஏன் என் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? ஏன் நந்தினியோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? கரெக்டா இந்த நேரம் பார்த்து ஏன் இப்படி கல்யாணம் ஊருக்கு போகணும்? அவன் போனும் எப்படி சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்? டாடி என்ன டெல்லிக்கு போனதும் 24/7 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஏன் நடுவுல சாப்பிடல தூங்கல? அதுவும் எனக்கு எப்படி இருக்குன்னு டாடி கண்டிப்பா கேப்பார்ல. ஏன் கேட்கல? இந்த கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா? பதில் சொல்லு.